just 21 days I just made my life my pain into power. Okay, just 21 days தான் ஆச்சு. இது ரொம்ப ஈஸியான ஜேர்னி நீங்க நினைச்சீங்க, யாராவது சொன்னாங்க 21 days ரொம்ப ஈஸியா இருக்க போகுது, ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ராபப்ளி மேபி இருக்கலாம். பட் ஆனா அந்த அளவுக்கு உண்மையா இருக்குமானா அது எனக்கு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ நான் நிறைய ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணி தான் அந்த 21 டேஸே கடந்திருக்கேன். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டாக உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த திங் பிரேக்கப் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ட்ராமாவா இருந்தது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். ஓகே, சின்ன வயசுல எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுதான், நிறைய ட்ராமாஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான். எனக்கு அதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பெருசா ஒரு பெரிய ஒரு விஷயமாலாம் கன்சிடர் பண்ணவே கிடையாது. ஓகே ஃபைன், பாத்துக்கலாம், இல்லைன்னா எனக்கு இது வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயம், ஈஸியான ஒரு விஷயம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் தி திங், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத எனக்கு எப்போ ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு வருதோ அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பீப்புள், நீங்க நிறைய பேர் வந்து பிரேக்கப்ல ஃபீல் ஆயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுவோம், நான் அதை டெஃபினட்டா சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ வித் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கேஸை பொறுத்தவரை எனக்கு இந்த ஸ்கூல் டைம்ல வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததே கிடையாது. சும்மா அப்படி பார்ப்போம், ஓகே ஃபைன், அதோட அவ்வளவுதான். பட் எப்போ நான் காலேஜ்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிடும் அப்பையிலேருந்து I just had a multiple relationships in my life. Like 9 years ஆயிருக்கு. 9 yearsல நான் ஒரு டைம் கூட ஒரு எப்படி சொல்றது தனியா இருந்தது, சால்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணது அப்பெல்லாம் பெருசா கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஃபீல் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ அதனாலே எனக்கு இந்த பெயின், வூண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பெருசா ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சதே கிடையாது. ஓகே, உங்களனா அவங்க அப்படி. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பெயின் ஆயிடுச்சு. ஓகே, என்னோட காலேஜ் டைம்ல 5 years, அது ப்ராப்ளி 5 years அப்படின்னு சொல்ல முடியாது, 2 years 3 years 3 years மேக்ஸ் ஆஃப் டைம் நாங்கள் வந்து நல்லா இருந்தோம். பட் அதுக்கப்புறமேட்டு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய ப்ராப்ளம்ஸ் வச்சு. ஓகே ஃபைன், தட்ஸ் நாட் ஹியர் அ பார்ட், ரைட்? பட் அந்த விஷயத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு திரும்பி நான் நிறைய ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆனேன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ப்ராப்ளி வந்து 3 months 6 months அதுக்கு மேல எடுத்ததே கிடையாது. மேபி ஒரே இயர்ல வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரே இயர்ல வந்து 3 ரிலேஷன்ஷிப் 4 ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு வந்து இருந்திருக்கு. எதுவுமே எனக்கு வந்து ப்ராப்ளி ப்ராப்பரா இருந்தது கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஐ ஜஸ்ட் நாட் ஹீல்டு மை பாஸ்ட். அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இல்லையா, அதை நான் ஹீல் பண்ணவே கிடையாது. அது என்ன ரொம்பவே டேமேஜ் பண்ணிடுச்சு சொல்ல போனா. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ நான் வந்து ஓகே நம்ம வந்து நம்மளோட ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி யூடியூப் போறேன். ப்ராப்ளி எல்லா விஷயங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் மாறும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிடைச்சு, ஓ வாவ் ஃபைன், இதோட சூப்பர், இதுதான்டா இருக்கிறதுல பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைச்சிட்டு ஐ ஜஸ்ட் என்டர்ட் இன்டு த ரிலேஷன்ஷிப். பட் த திங், நான் என்ன இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமே அங்கேயுமே ஒரு பிரேக்கப் ஆச்சு, அங்கேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிச்சு. முதல் விஷயம், உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகல, நீங்க பிரேக் ஆயிட்டனால அந்த ரிலேஷன்ஷிப் இதாகுது. லெட்ஸே நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு காவிங் ஏன் போக போக இருக்க மாட்டேங்குது, ஏன் போக போக இல்ல, அவங்க என் கூட இருக்காங்கிறதுனாலயா? இல்ல, உங்களோட அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஒண்ணு, நீங்க ரொம்ப அவைலபிளா இருக்குது, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா உடனே அவங்களுக்கு பேசுறது, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இது. ரெண்டாவது, உங்களோட அந்த ஒரு பாய், அந்த பாய்ல மென் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பீரியட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது ஓகே ஃபைன், நீங்க வந்து அந்த பர்பஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபுல் ஃபோக்கஸ் பண்றதுனால உங்களோட பர்பஸ்க்கு நீங்க பெருசா ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதனால women may attract their attraction towards you. ஸோ இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் அதான் உண்மை, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகும். SMV அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, லெட்ஸ் சே செக்ஷுவல் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செக்ஷுவல் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது உங்களோட பார்ட்னருக்கு உங்க மேல அட்ராக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான். நீங்க வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்பாதீங்க. லெட்ஸே நான் இந்த ரீசெண்ட் டைம்ல இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல சொன்னேன் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்ல நான் அவங்க கிட்ட வந்து நான் பெருசா எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். பட் அவங்க பரவாயில்ல, நீ இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம், நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. அவங்க சொன்னோடனே டக்குன்னு நம்ம போய் பிரெயினை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறோம். டக்குன்னு நம்மளோட அந்த ஒரு அட்ராக்ஷன் கம்மியாக ஆரம்பிக்குது. லெட்ஸே இதான் ரியாலிட்டி. இப்போ ஒருத்தர் ஒரு என்டர்பிரனர் இருக்காரு, அவரோட லைஃப் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஒரு கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும். லெட்ஸே இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பெருசா அவங்கள பத்தி எதுவுமே சொல்லலாம், உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும். ஒன்ஸ்
அவங்க கூட நீங்க அவங்கள பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மேல கியூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்கள்ட்ட பேசணும்னு பெருசா தோணுது அவங்களையும் 100ல ஒரு ஆளா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்லயும் நடக்கும். ஓகே, ஸோ எப்படி இந்த ஒரு 21 டேஸ்ல இந்த ஒரு ஹீல நான் பண்ணேன், எப்படி ஐ ஜஸ்ட் சேஞ்ச் லாட், ரைட்? எப்படி என்னோட வாய்ஸ், என்னோட ஸ்கின் டோன், என்னோட பிசிக் ஆல்மோஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் திங் ஐ ஜஸ்ட் நீட் டு பி சேஞ்ச் மை லைஃப், ரைட்? ஸோ மிரரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா திரும்பி நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க நான் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடம் ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்கிறதுக்காக பான் பார்க்கறது. ஏன்னா பிகாஸ் நாங்கள் ரொம்ப இன்டிமேட்டா இருந்தோம். பான் பார்க்கறது, வேற என்டர்டைன்மெண்ட்ல ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி இப்படி தேவையில்லாத விஷயங்கள் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். தென் ஒன் டே நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இது நீயா? நீ இப்படிப்பட்ட ஆள் இல்லையே. நீ ஏன் திரும்பி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க? போதும், ரைட், இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். நமக்கு அடுத்து நிறைய வேலை இருக்கு, நம்ம அதை போய் பார்க்கணும். நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் இப்படின்னு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த குழப்பங்கள் தான் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துச்சு. ஓகே, 21 days we just going to make a detox அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 21 days டீடாக்ஸ் பண்றோம் அப்படின்னு சும்மா எல்லாரையும் மாதிரி 21 days பண்றோம் அப்படின்னு இல்லாம இதை நான் என்னோட லைஃப் லாங் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இது என்னோட 22nd day. ஸோ ஓகே ஃபைன். நம்பர் 1 which is டீடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டீடாக்ஸ்குள்ள வாங்க. லெட்ஸே உங்களுக்கு தெரிஞ்சவன், தெரியாதவன், அறிஞ்சவன், அறியாதவன், புரிஞ்சவன், புரியாதவன் எல்லாரோட கான்டாக்டையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணி தூக்கி போடுங்க. ஓகே, ஸோ எதுவுமே தேவை கிடையாது. அவங்கள, அதாவது அந்த பொண்ணை ரிமெம்பர் பண்ற எந்த ஒரு விஷயமும் உங்க லைஃப்ல தேவையே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிரேக்கப் ஆயிரும். பட் இருந்தாலும் உங்களோட எக்ஸோட சோஷியல் மீடியால போஸ்ட் அப்லோட் பண்றாங்களா, யார் கூட இருக்காங்க, இவன் கூட இவையே இருக்கா, இந்த மாதிரி போய் பார்த்துட்டே இருப்பீங்க. மேபி இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரீதியா நீங்க பாதிக்கப்பட போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே நான் சொல்ற விஷயத்த ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவங்க இல்லாம உங்க லைஃப் வந்து இருக்காது அப்படிலாம் கிடையாது. அவங்க இல்லாமலும் நீங்க மூவ் ஆன் பண்ணலாம். அவங்க இல்லாமலும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். த திங் ஜஸ்ட் டூ டீடாக்ஸ், அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், நீங்க தப்பான ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள போய் மாற்றுறதுக்கு, அந்த பெயினோட உட்கார பழக போற ஒரு விஷயம் என்னன்னா டீடாக்ஸ் மட்டும்தான். அவங்க கிட்ட போயிட்டு நீ என் கூட இரு அப்படிங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களை விட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. லெட்ஸ் சே உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களை விட்டுடணும். நீங்க அங்க போயிட்டு என் கூட வா, என் கூட இரு, ஏன் இப்படின்னு உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் இதனாலதான் இதை பண்ணேன், இதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இதனாலதான் இப்படி நடக்குதுன்னு இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுனால தே won't worth it guys. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க போகணும் இல்ல செட் ஆகாது நான் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்க என்னதான் புடிச்சு வச்சாலும் அவங்க போகதான் போறாங்க. நீங்க கேட்டா அதுக்கு காரணம் சொல்ல மாட்டாங்க. ஐ நோ திஸ். How did I know this? Because I just gone through that, right? ஸோ அதனால நான் சொல்றேன், அவங்க கண்டிப்பா போகணும்னு நினைச்சா போகதான் போறாங்க. நீங்க அவங்க போயிட்டு வாங்க இருங்க ப்ளீஸ் போகாதீங்க அப்படின்னு புடிச்சு வச்சாலும் nothing going to be happen. So you just need to transform your life from pain to power, right? நீங்க பவர்ஃபுல்லான பர்சனா பாருங்க, அட்ராக்டிவ் பர்சனா பாருங்க, அதாவது அட்ராக்ட் பண்ற ஒரு பர்சனா பாருங்க. என்ன கேட்டா நான் தான் சொல்லுவேன், ஒரு மாஸ்குலின் மென் வேயை எடுத்துக்காங்க, ஸ்டாய்க்கா இருக்க பழங்க. நீங்க போயிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அவங்க கிட்ட கூட்டிக்கிட்டே இருக்கணும். அது கொட்டுறதுக்குலாம் ஒரு ஆள் வேணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் மேன், இட்ஸ் ஜஸ்ட் அன் எமோஷன், அவ்வளவுதானே தவிர அதை தவிர அங்க வேற எதுவுமே கிடையாது. நீங்க அங்க போயிட்டு இந்த பத்தியா எங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு, ரொம்ப அப்படி இருக்காங்க, எனக்கு இப்படி இருக்கு, என் பிசினஸ் சரியில்லை, எனக்கு இப்படி இருக்கு, யாரு சரி பண்ணுவா? அவங்க கேர்ள்ஸ் won't make you to help in this journey, right? அவங்களால அவ்வளவு ஈஸியால அதை புரிஞ்சுக்க முடியாது. மேபி அவங்களுமே ஒரு கோல் வச்சிருக்காங்க, என்டர்பிரனரா இருக்காங்க அப்படின்னா ஓகே ஃபைன், அவங்களுக்கு புரியும் ஓகே இந்த பெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்க ஃபீல்டுலேயே இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நீங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஓகே விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க இங்க தேட வேண்டியது ஆதரவு இல்ல, சொல்யூஷன் தான், ரைட்? ஸோ எது உங்களோட லைஃப்ல சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னா டீடாக்ஸ். நீங்க சோஷியல் மீடியால இருந்து வெளியே வாங்க, என்டர்டைன்மெண்ட்ல இருந்து வெளியே வாங்க, பான் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. ஒரு 21 days எவ்வளவோ லைஃப்ல வேஸ்ட் பண்ணிருப்பீங்க, எவ்வளவோ விஷயங்களை பார்த்து வேஸ்ட் பண்ணிருப்பீங்க லைஃப்ல.
ஏன் ஒரு டீடாக்ஸ் பண்ணி ஒரு 21 days பரவாயில்ல, வேஸ்டான பரவாயில்ல, ஒரு 21 days நான் டீடாக்ஸ் பண்றேன், 21 days நான் வந்து மாங்க் மோட்ல இருக்கேன், 21 days என் ஒர்க்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றேன், என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன், நீங்க ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? ஓகே, தட்ஸ் வாட் ஐ எம் ஆஸ்கிங் ஷியா. 21 daysல என் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது என்ன தெரியுமா? நான் மேக்னடைஸா மாற ஆரம்பிச்சேன். ஐ எம் நாட் கோயிங் அண்ட் கெட்டிங் அண்ட் பெக்கிங் எவ்ரி ஒன். ஐம் ஜஸ்ட் அட்ராக்டிங் எவ்ரி திங், ரைட்? மேபி அது கஸ்டமர்ஸா இருக்கலாம், பிஸ்னஸா இருக்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம். பட் ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற ஒரு விஷயமே என்னன்னா, நான் நிறைய பெயின் அனுபவிச்சுட்டேன். அதே மாதிரி என் பசங்களும் வந்து பெயின் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் அந்த இடத்துல நிக்கணும். ஸோ தட்ஸ் வை அதனால தான் நான் வந்து இந்த பிரேக்கப் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா நிறைய பேச ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் மேட் அ லாட்ஸ் ஆஃப் மெஸ்ஸி திங்ஸ் இன் திஸ் ரிலேஷன்ஷிப், இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப், ரைட்? அது நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பிரேக்கப் அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய ஒரு டாபிக்கா பேசிட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். லைஃப்ல 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு வெல்த், இன்னொன்னு ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு கரியர். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், இது 3மே ரொம்ப முக்கியம். அதுல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் ஹெல்த் அண்ட் வெல்த் ப்ராப்பரா இருக்கணும், ஹெல்த் அண்ட் கரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் ஒன்று உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கணுமே தவிர ஒரு தப்பா உங்களை டைவர்ட் பண்ணி தப்பான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போற ரிலேஷன்ஷிப் போகக்கூடாது. நிறைய பசங்களை நான் பார்ப்பேன், எதுக்கு எடுத்தாலும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒய் திஸ் இஸ் யோர் லைஃப், ஒய் யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன்? அவங்கன்னா உங்க அம்மாவா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமா, ஒய்ஃப் வேணுமா, இல்ல அம்மா வேணுமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் கெட் இன் த டோபமைன் டீடாக்ஸ். கன்சியூம் பண்றதை நிப்பாட்டிட்டு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்க லைஃப்பை பத்தி ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று போஸ்டா போடுங்க, ஏதாவது ட்ரெட்ஸ்ல டைப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வியூஸ், லைக்ஸ் இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் சும்மா என்னோட ஒரு ஜேர்னலா நான் அது வந்து பண்றேன், எனக்கு தோணுற விஷயத்த நான் போஸ்ட் பண்றேன். சும்மா வந்து வாழ்க்கையே வாழத்தானே, அவள் என்னை விட்டு பிரிந்தாலும் அவளை நான் நினைத்து கொண்டே இருப்பேன், இந்த மாதிரி தேவையில்லாத கர்மாந்திரம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம just focused on your work. நீங்க என்ன பண்ணா உங்களோட பவர்ஃபுல் வெர்ஷன் அட்டைன் பண்ண முடியும்? உங்களோட கோல் இது ஒன்னா மட்டும் தான் இருக்கணும். என்ன பண்ணா என்னோட பவர்ஃபுல் வெர்ஷன் என்னால் அட்டைன் பண்ண முடியும்? ஸோ ஹவு டு டூ திஸ் அப்படிங்கிறத பத்தி ஐ ஜஸ்ட் மேட் அ டீடைல் PDF 8 pagesக்கு 21 days of to heal from your wounds in a masculine way அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு டீடாக்ஸ், ப்ராப்பராக டீடாக்ஸும் கிடையாது, உங்களோட இன்னர் வூன்ஸை சரி பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் PDF நான் ரெடி பண்ணியிருக்கேன். யூசி நீங்க வந்து ஜாலியா பாக்குறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். பட் சீரியஸா இருக்கீங்க, என் லைஃபை ஓகே எனக்கு பெயின் கொடுத்துட்டாங்க, நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியே ஆகணும், நான் ஜெயிச்சு காட்டியே ஆகணுங்க, நான் பெரிய ஒரு பர்சனா வந்துன்னே ஆகணுங்க எல்லாரும் முன்னாடியும், இல்லை எனக்காகவாது நான் பண்ணுங்க, இல்ல எங்க அம்மாக்காக எங்க அப்பாக்காக நான் பண்ணுங்க, நான் முன்னுக்கு வந்து காட்டணுங்க, ஆனா என்னால இந்த பெயினை வச்சுக்கிட்டு என்னால வர முடியலங்க, இப்படி சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ ஜஸ்ட் நீட் டு கெட் திஸ் PDF அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். சீரியஸா என் லைஃப் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிச்சோ அது எல்லாத்தையும் நான் அந்த PDFல மொத்தமா நான் கொடுத்துருக்கேன். 8 pagesக்கு ஜஸ்ட் 49 rupees. 49 rupees. நீங்க சீரியஸா இருக்கீங்க, என் லைஃபை நான் சேஞ்ச் பண்ணுங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா PDF வாங்க, அதுல இருக்க விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா 21 days you will see not large amount of result நான் சொல்ல மாட்டேன், பட் you will recognize something in your life, right? So the next thing which is I just love myself. எப்படி நம்மள நம்ம நேசிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள நம்ம நேசிக்கிறது அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் செல்ஃப்காக நான் ஒர்க் பண்றேன். ஸோ the next thing which is work for your future self. உங்களுக்காக இப்போ இருக்கிற, அதாவது நீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வேர்ல்ட் செல்ஃப். அதாவது நேத்து இருந்த ஒருத்தன், அவன் ஒரு பையன் சைக்காலஜில இருப்பான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கும், இந்த சொசைட்டி சொல்றதை கேட்டிருப்பான், ரொம்ப நைஸ் கையா இருந்திருப்பான், அதனால அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் லைஃப்ல வந்துருக்கும், ரைட்? பட் ஆனா இங்க இருந்து மென் சைக்காலஜிக்கு மாறுங்க, ஒரு ஆம்பளையா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க உங்களை, நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா மாறுங்க, ரைட்? ஸோ அப்போ உங்களோட ஃபியூச்சர் ஒர்க் வெர்ஷனுக்காக நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க. லெட்ஸ் சே இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ
லெட்ஸ் சே ஒர்க் அவுட் அண்ட் டயட், இது ரெண்டுமே உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு ஒரு 65-70 kgs வந்து கொடுக்கும் அப்படின்னா, இன்னையிலேருந்து நீங்க பண்ற ஒரு நாள் போய் பண்ற ஒர்க் அவுட்டும், ஒரு நாள் நீங்க எடுத்துக்கிற உங்களோட டயட் அண்ட் ஃபுட்டும் உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனை நீங்க அப்பதான் நீங்க உங்களே நேசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம், ரைட்? நானுமே இப்போ அந்த ஜேர்னில தான் இருக்கேன் இல்லையா. நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. ஒரு 21 days நான் அட்டைன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ் தான் இல்லையா எனக்கு. அப்படிங்கும் போது நான் இங்கேருந்து ஒரு day 1 பார்க்கும்போது நான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் அவன் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணான் என்டர்டைன்மெண்ட்டை, சோஷியல் மீடியாவை, ஓகே பானம் இடையில பார்க்காம இருந்தான். பட் திரும்பி அவனுக்கு அந்த ஒரு ஏர்ஜ் வந்து பார்க்க ஆரம்பிச்சான் இல்லையா. பட் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணான். அந்த பெயினோட அவன் உட்கார ஆரம்பிச்சான் இல்லையா. நான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அவனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன். என் பிசிக் டெவலப் ஆயிருக்கு. நேத்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்து நான் கான்ஃபிடென்ட்டா என்னால பேச முடிஞ்சுச்சு. நான் வாக்கிங் போற இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நிறைய கேர்ள்ஸ் வந்து நான் நேச்சரா பேசுறேன். அதாவது இன்டென்ஷனோட போய் பேசணுமே இல்ல. நேர்ல ஐ மீன் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து எல்லாம் அது இல்ல, நேர்ல நான் சொல்றேன். ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் பிகாஸ் நான் வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆள். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அது எனக்கு ஒரு ப்ராப்ளமா தெரியல. நான் ரொம்ப வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதாவது அடுத்தவங்க நான் இது பண்ணும் அது பண்ணும். என்ன நான் மதிக்கல அப்படின்னா எவனுமே நான் மதிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் மதிச்சேன் அப்படின்னா அவன் நான் மதிச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவன் மதிக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் என் கூட இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அவன் என் கூட இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னோட ஃபியூச்சர் செல்ஃப்காக, என் ஃபியூச்சர் செல்ஃபுக்கு எதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது டிலே கிராட்டிஃபிகேஷன் இந்த ஒரு டேர்மை நான் எடுத்துக்கிட்டேன். டிலே கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எடுத்துக்காத கேஜி. ஜஸ்ட் கோ ஃபார் டிலே கிராட்டிஃபிகேஷன். பரவாயில்ல, எவ்வளவு லேட்டானாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். லெட்ஸ் சே 3லேருந்து நான் 5 மணி வரைக்கும் எவனுமே வாக்கிங் போக மாட்டாங்க. ஆனா 3 மணிக்கு கிளம்பி வாக்கிங் போறேன். ரூட்ல இருக்கவன் எல்லாம் நான் வியர்டாவா பார்ப்பான், ஒரு மாதிரி வியர்டா பார்ப்பான். என்னடா அவன் வாக்கிங் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. பிகாஸ் என்னோட ஃபியூச்சர் இன்னைக்கு நான் வந்து என்னோட பாடி ஃபிட்டா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்து பிரதர் எப்படி பிரதர் மெயின்டைன் பண்றீங்க, எப்படி பிரதர் மசிலா வச்சிருக்கீங்க, எப்படி மசிலா பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அப்படிங்கும்போது எப்படி ஆப்ஸ் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கும்போது எனக்கு அது பெருமையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா பெருமை. ஓகே ஃபைனா, நல்லா இருக்கு. பிகாஸ் நான் அன்னைக்கு என்னோட அந்த ஒரு ஓகே ஃபைன், வெயில் அடிக்குதோ மழை பெய்யுதோ வாக்கிங் போகணும் முடிவு பண்ணிட்டோம் போறோம். ஏன்னா அந்த 3:30 to 4 o'clock தான் நமக்கு இந்த பான் ஏர்ஜஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால அந்த டைம்ல நம்ம போவோம் அப்படின்னு என்னோட யங்கர் வெர்ஷன் எடுத்த ஒரு முடிவு. இன்னைக்கு நான் ஒரு ஃபியூச்சர் வெர்ஷனா இருக்கேன். ஸோ நம்பர் 1 விச் இஸ், நான் வாக்கிங் வந்து சும்மா போகணுமேலாம் போக மாட்டேன். நான் என்ஜாய் பண்ண போறேன். ஐ ஜஸ்ட் என்ஜாய். எனக்கு எங்க போனா சந்தோஷமா இருக்குமோ அங்க நான் வாக்கிங் போறேன். ஒரே ரோட சூஸ் பண்ண, ஒரே இடத்துல திரும்பி போக ஆரம்பிச்சேன். சுத்திலும் மரம் இருக்கும், கிளவுட்ஸ் செம்மையா இருக்கும், சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க, கேலிஸ்டிக்ஸ் பண்றதுக்கு எல்லா ரிங்ஸ், புல்லப் பாரு, டிப் பார்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்க கிடைச்சிருக்காங்க. நிறைய டெய்லி புது பீப்புளோட பேச ஆரம்பிக்கிறேன். அது ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, இல்ல 40 வார்த்தையா இருந்தாலும் சரி பேச ஆரம்பிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட மென்டல் பீஸை ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா வச்சிருக்கேன். ஆக்சுவலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் எல்லாரையும் மாதிரி போயிட்டு பான்னு பார்த்துட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போய் சீரியஸா என் லைஃப் மேபி இன்னைக்கு நான் வந்து ஓகே ஃபைன், இன்னைக்கு வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், ஓகே நான் கொஞ்சம் கம்மியா சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் 2 வருஷம் கழிச்சு இதே நிலைமை தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. மேபி நான் ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்டா நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா ஐ நோ நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் பிகாஸ் ஆஃப் என்னோட ஹேபிட்ஸ்க்கு மட்டுமே. நான் நினைச்சு கூட பார்க்கல 21 days நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூசி நான் உங்க மோட்டிவேஷனுக்காக நான் இங்க பேசல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் மோட்டிவேஷன் பண்றதுக்காக இங்க இல்லவே இல்லை. என் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை பண்ணும்போது உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ நம்பர் 2, மார்னிங் எந்திரிக்கிறது பெரிய ஒரு டாஸ்க், ரைட்? எனக்கு அது எந்திரிக்கிறது சின்ன வயசுல இருந்து பழகினால எனக்கு அது பெரிய விஷயம் தெரியல. பட் ஆனா அலாரம் இல்லாம எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணேன் 4:30. எப்பவுமே 4:30. நேற்று 3 o'clock எந்திரிச்சு அந்த உங்களுக்கு அந்த நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த PDF நேற்று 3 o'clock உட்காந்து முடிச்சேன். பட் டெய்லியுமே 4:30க்கு ப்ராபப்ளி நான் அலாரமே வைக்க மாட்டேன். கரெக்டா 4:29 to 4:40 இந்த டைம் அப்ராக்சிமேட்டா அந்த டைம்குள்ள நான் எந்திரிச்சுவேன். என் பாடியை நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்கேன். யூசி
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடி உங்க மைண்டு எதுவுமே ட்ரெயின் ஆகாது. நீங்க ஒரு விஷயத்த பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி அண்ட் மைண்ட் வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க பாடியும் மைண்டும் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களோட பொட்டென்ஷியலை நீங்க பயங்கரமா ரீச் பண்ணுவீங்க. சீரியஸா கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா கோல்ட் ஷவர் எடுக்க ஆரம்பிச்சேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்கு எனக்கு இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கனால கொஞ்சம் டைம் ஆகும் பூக்கு வந்து பார்த்து ரெஸ்ட் ரூம் போறது. ஸோ அதனால அது வரைக்கும் நல்ல ஒரு சூடான தண்ணி குடிச்சிட்டு சூடா காஃபி குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு புக் படிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு ஜேர்னல் பண்ணிட்டு கிராட்டிடியூட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைட்டா ஒரு வாக் ஒரு 5 minutes என்னோட ரூம்ல இல்ல ஒரு ஜம்ப் பண்ணிட்டு ஒரு 30 seconds 40 seconds ஜம்ப் பண்ணிட்டு அப்புறம் என்னோட ஃபேஷியலுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஃபேஷியல் சிமெட்ரிக் போஸ்டர் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும். ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஃபுட். அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் கோல்ட் ஷவர். கோல்ட் ஷவர் பண்ண உடனே எனர்ஜெட்டிக்கா மாறிடுவேன். நிறைய பேரு குளிருது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, அதனால என்னால கோல்ட் ஷவர்லாம் எடுத்துக்க முடியாது. உங்க பாடியை ட்ரெயின் பண்ணுங்க. நான் சொல்ற ஒரே விஷயம், பாடியை ட்ரெயின் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள 1000 அந்த லிட்டில் பிச் நிறைய பேசும். அந்த வார்த்தைகளை கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அது பிசினஸா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த லிட்டில் பிச் சொல்றதை கேட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பக்குவத்துக்கு வரல. உங்களோட மைண்ட் அந்த பக்குவத்துக்கு நீங்க பக்குவப்படுத்தவே கிடையாது. ஓகே, ஏன் சக்சஸ்ஃபுல் ரிச் பீப்புள்லாம் இவ்வளவு ரிச்சா இருக்காங்க, ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஏன் டேவிட் காகின்ஸ் இவ்வளவு ஸ்டேபிளா இருக்காரு அப்படின்னா அந்த லிட்டில் பிச் சொல்றத அவர் கேட்கவே மாட்டாங்க. கேட்கறதே கிடையாது. அவங்க ஆக்ஷன், பாடியிலே ஆக்ஷனை மாத்துறாங்க. ஆனா உங்கள எத்தனை பேரு டயர்டா இருக்குங்க, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னு ரெஸ்ட் எடுங்க. எனக்கும் டயர்டா இருக்கு. ஐ ஜஸ்ட் மேட் 7 வேரியேஷன்ஸ். ஒரு வேரியேஷன்லயும் 4 செட் பண்றேன். அந்த 4 செட்டுக்கும் 15 to 30 கவுண்ட்ஸ், ப்ராபப்ளி 12 கவுண்ட்ஸ்ல வந்து வெயிட் அதிகமா இருக்கும்போது 12 கவுண்ட்ஸ்ல முடியும். யோசிச்சு பாருங்க. அப்ப என் பாடி எந்த அளவுக்கு வந்து டேர் ஆகும், என் மசில்ஸ் எந்த அளவுக்கு டேர் ஆகும். பட் 4:30க்கு உட்காந்து நான் எந்திரிச்சு உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ மணி என்ன? ஸோ 5:54 டைம், ரைட்? இந்த டைம்ல உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மார்னிங், ஏர்லி மார்னிங். நான் லேட்டா பொறுமையா எடுத்துக்கலாம். ஓகே, 5:51, ரைட்? ஸோ த திங், உங்க பாடியை நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும். ஓகே, வேக்கப் ஏர்லி, கோல்ட் ஷவர், லாங் வாக்ஸ், மேக்கிங் அ கிங்டம். தட்ஸ் ஆல். மேக்கிங் கிங்டம் இன் த சென்ஸ், இப்ப நான் ஒரு கிங்டம் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த சும்மா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இது பண்றேன் அப்படின்னா நான் கோச்சிங் கன்சல்டேஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் நான் இங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மொமெண்ட். இட்ஸ் அ வார் பிட்வீன் அஸ் அண்ட் அஸ். எனக்கும் நடக்கிற யுத்தம் இது. இதுவா இல்ல நானா? ஸோ கிரியேட்டிங் கிங்டம், அது மேபி எனக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். இந்த 21 days அந்த ஒரு பெயின், அதாவது பிரேக்கப் கொடுக்குற ஒரு பெயினை ஃபியூயலா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. அதை வந்து ஒரு எனர்ஜியா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. லெட்ஸே நான் ஜிம்ல பண்ற ஒரு ஒர்க் அவுட்லயும் சம்டைம்ஸ் எனக்கு வந்து யாராவது நான் அசிங்கப்படுத்திருந்தாங்க அப்படின்னா நான் அதை யோசிச்சுக்கிட்டே இந்த ஒர்க் அவுட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு டவுனா ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பேன். அதை நான் ஃபியூயலா எடுத்துக்க ஆரம்பிப்பேன். திரும்பி நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். என்னோட கான்டென்ட்ஸ்ல, என்னோட ஒர்க் அவுட்ஸ்ல, என்னோட வாக்கிங் செஷன்ஸ்ல, எல்லா இடத்துலையும். என்னோட பழைய வீடியோ போய் பாருங்க. அதுக்கும் நான் இப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பிகாஸ் ஐ எம் டேக்கிங் ஃபியூயல் ஃப்ரம் மை பெயின்ஸ், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் நாட் பீயிங் டூ நைஸ். யாராவது என்கிட்ட ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உடனே எஸ் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட பழக்கமா இருக்குமே தவிர நோ அப்படிங்கிறதுக்கு என்னோட வாயும் சரி என்னோட மைண்டும் சரி பழகினதே கிடையாது. பிகாஸ் சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா யாரு கேட்டாலும் நீ வந்து எஸ் சொல்லக்கூடாது, எல்லார்ட்டுமே ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கணும். நீ நல்லவனா நடந்துக்கிட்ட அப்படின்னா இந்த உலகம் உனக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். நல்லவன் கெட்டவன் இந்த பிலாசபி இதெல்லாம் தூக்கி போடுங்க. வாட் யூ நீட் இன் யூர் லைஃப், ஐ ஜஸ்ட் நீட் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என் மேல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிக்கலனாலும் ஒருத்தனுக்காக நான் வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். லெட்ஸ் நேத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் வண்டியில வந்தாரு. நான் போய் அவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் கிடையாது. நேத்து வந்துட்டு
வண்டியில பார்த்துட்டு நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்ததுல என்னை பார்த்து பேசினாரு. என்ன வரதே இல்லை, பார்க்கறதே இல்லை, பேசுறது வேலை இருந்துச்சு, வரல, பார்க்கல. தென் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எனக்கு அந்த இடத்துல என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடஞ்சி. நான் திரும்பி போய் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவங்களோட பழக மாட்டேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் மேட் நான் வந்து பார்த்தேன். அவனுமே என்ன பெருசா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் பண்ணவே இல்லை. சாரி, அவன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. த திங் நான் நினைச்ச விஷயம் என்னன்னா, ஒரு கிங் டோன்ட் பி இன் த சிச்சுவேஷன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். யாராவது இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, நான் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள உட்கார மாட்டேன், அடாப்ட் ஆக மாட்டேன், ஏன் அவங்க கிட்ட நான் பழக கூட மாட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் மை வேல்யூஸ் அண்ட் மை கோர். எனக்குன்னு ஒரு கோர் வேல்யூஸ் இருக்கு. ஓகே, என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைக்கிற இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா, சீரியஸா என் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கு மெயினான ரீசனுமே என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியங்க. என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு நான் யாருக்கிட்டயுமே போய் நின்று எஸ் நான் இப்படிதான் பாறேன், என்னால இப்படிதான், ஐயோ பாவம் இவர் தப்பா நினைச்சிட்டு போட்டுமே, எனக்கு என்ன ப்ராப்ளம் அதனால? எனக்கு என்ன ப்ராப்ளம் அதனால? இந்த மென்டாலிட்டி நீங்க வளர்த்துக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இல்லைன்னா சஃபரிங்ஸ் பயங்கரமா இருக்கும் லைஃப்ல. ஒருத்தனையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால வெளியே நீங்க யாருன்னு உங்களால எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி உங்களோட பேராடிஜமே அப்படிதான் வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க அம்மாவோ அப்பாவோ என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்பா நீ நல்லவனா இருப்பா, எப்பா நீ வந்து யாரையும் வந்து இது பண்ணாதப்பா, யாரையும் ஹர்ட் பண்ணாதப்பா, ஹர்ட் பண்ற தப்புப்பா. ஆனா நீங்க நைஸ் கையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை ஹர்ட் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து ஹர்ட் பண்ணுவீங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சப்கான்சியஸ்லி இதை நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. லெட்ஸ் ஈஸியா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். என்னோட லைஃப்ல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் என்னோட காலேஜ் டைம்ல ஓகே, எனக்கு ஒரு விஷயம், அதாவது என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மற்ற பசங்களோட பேசுறது எனக்கு பிடிக்காது. அவனுங்க நான் அந்த பொண்ணோட பேசுறதுனால என்ன ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் இதுக்கு நோ சொன்னதே கிடையாது. ஓகே பாரு, எங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்ற மாதிரி எனக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உடனே அவங்க வந்துட்டு ஓகே அவங்க பண்ணாங்கன்னா நீங்களும் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணு, நீ இது பண்ண, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ ஒன்ட் கேர் அபவுட் இட். அது அப்போ நான் ரொம்ப கேர் பண்ணுவேன் அந்த விஷயத்த. ஸோ அப்படி கேர் பண்ணிட்டு இருந்தனால நான் போயிட்டு யாராவது வந்து என்ன வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா நான் பரவாயில்ல அந்த குரூப்ல இருப்பேன். பிகாஸ் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த குரூப்ல இருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பாத்தீங்களா? இதே மாதிரிதான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னாலும் இது எனக்கு பிடிக்கலன்னு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க உங்க எமோஷனை. யூ சி, யார் ஒருத்தவன் தன்னோட எமோஷனை வெளியே காமிச்சு இது எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சா நீ பண்ணிக்கோ, பட் நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன், நான் வந்து பேச மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, என் வேல்யூ இது உடைக்கிற மாதிரி இருக்குன்னு எவன் ஒருத்தன் அவனோட வேல்யூஸ்க்காக ஸ்ட்ராங்கா நிக்கிறான், எவன் அவனோட ஃபீலிங்ஸ்க்காகவும் எமோஷனுக்காகவும் ஸ்ட்ராங்கா நிக்கிறானோ அவன் தான் ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறான். அவன் தான் ஒரு ப்ராப்பர் உமன் குவாலிட்டியை அட்ராக்ட் பண்ண போறான். திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி, திஸ் இஸ் வாட் த ட்ரூத். ஓகே, ட்ரூத் அதான் உண்மை. நான் என்னன்னா எங்க வீட்டுல சொன்ன மாதிரி, எங்க அம்மா சொல்ற மாதிரி எனக்கு பிடிக்கலனாலும் எங்க அம்மாக்காக நான் வந்து என்னோட ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் போய் பேசிட்டு இருப்பேன். பட் ஹூ கேர்ஸ்? நோ ஒன் கேர்ஸ். ஹூ கேர்ஸ்? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன எவனுக்கு என்ன பிரச்சனை? யார் உன்னை வந்து உன்னை ஒரு பெரிய ஆளா மதிக்க போறா? லெட்ஸே அது திரும்பி உங்களுக்கு அவமானமா அசிங்கமா தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஓகே, என்ன அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், நான் ஏன் அந்த இடத்துல இருக்கணும்? நான் நைஸ் பர்சன் கிடையாது. அவனுக்கு நான் எப்படி தெரிஞ்சா எனக்கு என்ன? எனக்கு நான் எப்படி இருக்கணும்? பிகாஸ் நான் என்னைக்கு எனக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் நான் நோ சொல்லிட்டேன், என் ஃபீலிங்ஸை உடைக்கிற மாதிரி இருக்க விஷயங்களுக்குலாம் நான் நோ சொல்லிட்டேன், நான் என் ரூம்ல வந்து உட்காரும் போது நான் தனியா இருந்தா கூட ஐ எம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் வித் மீ. நான் அதுக்காக இன்ட்ரோவர்ட் பர்சன் யார்ட்டும் பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாருமே ஜாலியா பேசுவேன். ஆனா என் க்ளோஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் என் செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இமிடியட்லி ஐ வில் கட் தம். அவ்வளவுதான், சிம்பிள்.
அதை விட இந்த உலகத்துல நிறைய பீப்புள் இருக்காங்க, என் மைண்ட் செட் அடாப்ட் ஆகிற பீப்புள் இருக்காங்க. இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்குள்ள நான் போயிட்டேன். நீங்க எல்லாம் லேக் மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளமே. அது எப்படி பீப்புளை ஹர்ட் பண்றது? அது எப்படி ஒன்னு அவங்க ஹர்ட் பண்ணும்போது நீ உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது ஒன்றும் ஹர்ட்டிங் கிடையாது. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது என்னோட எமோஷனையும் என்னோட ஃபீலிங்ஸையும் நான் எக்ஸ்பிரஸ் பண்றேனே தவிர நான் வந்து இல்ல பரவாயில்ல எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் கூட இருக்கேன், வா வா வா. என்னோட அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜான்வரியில நான் ஒரு ரிலேஷன் என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க வந்து எனக்காக பேச மாட்டீங்களா? எனக்கு நோ, நெவர். ஐ ஜஸ்ட் நீட் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட். எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நானே விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். இந்த படத்தை பார்த்துட்டு இல்ல வேற எதையும் பார்த்துட்டு அவங்க வந்து சாக்ரிஃபைஸ், அவங்க யாருமே அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க யாருக்கிட்டையும். சைலண்டா போறாங்கன்றது வேற, செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுத்துட்டு போறாங்கன்றது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன். அதுதான் ரீசெண்ட் டைம்ல நான் கையில் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, ஓகே? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க போட்டு. சைலன்ஸ் இஸ் அ டிஃபரெண்ட் திங். பட் அவன் என்னை அசிங்கப்படுத்துறாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட போறேன் பிகாஸ் அவன் என்னோட ஃப்ரெண்ட், அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஹூ கேர்ஸ்? கடைசியில பாத்தீங்கன்னா உன்னை ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிடுவாங்க. நீ தனியா இன்னும் ரூம்ல உட்காந்தோ இல்ல பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்ப. சிம்பிள். இல்லையா பான்னு பார்த்துட்டு அது அந்த இடத்த ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக வேற ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு இருப்ப. சிம்பிள். கவலைக்குள்ள அதிகமா போய் மாட்டிட்டு இருப்ப. சிம்பிள். கவலைக்குள்ள அதிகமா போயிட்டனாலே உனக்கு அதிக எல்லா ப்ராப்ளமே வந்துடும். ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், சுகர் வரும், ஆன்சைட்டி வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாமே வரும். யாருக்குதான் கவலை இல்லை? யோசிப்பாரு. நம்மளை விட பெரிய பெரிய என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பிசினஸ், எல்லாருக்குமே கவலை இருக்கு. ஆனா அவங்க கவலை எப்படி அவங்க ஓவர் கம் பண்றாங்க அப்படின்னா, கவலையோட அவங்க வாழல. அவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்கிறது இல்லை. ஆனா அவங்களோட லைஃபையும் அவங்கள அவங்க அப்டேட் பண்றதையும் அவங்க அந்த பெயினை வாலண்டியர் சஃபரிங்ஸ், வாலண்டியர் பெயின் அவங்க எடுத்துக்கிறாங்க, வாலண்டியரா எடுத்துக்கிறாங்க. எனக்கு வேணும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ல நான் ஒரு வீடியோல பார்த்தேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு ப்ராப்ளம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கறத யோசிக்கிறத விட ஒய் மீ அப்படிங்கறத விட ட்ரை மீ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் ப்ராப்ளம்ஸ் கூட நான் ஃபேஸ் பண்றேன், என்னால முடியும். யார் ஒருத்தனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருதோ அவனால அதை தாங்க முடியுங்கிறதுனாலதான் அவனுக்கு அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருது. உன்னோட சக்திக்கு மீறின எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காது. உன்னால முடியுங்கிறதுனால. இப்ப நான் உட்காந்து ஏன் பேசிட்டு இருக்கேன், மேபி எனக்கு கமெண்ட்ஸ்ல என்ன வந்து கழுவி ஊத்தலாம், மேபி யாராவது ஒருத்தர் என்ன திட்டலாம். அந்த ப்ராப்ளம அந்த விஷயத்தினால ஃபேஸ் பண்ண முடியுங்கிறதுனாலதான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வருது. யார் ஒருத்தன் கேப்பபிளா இருக்கானோ அவனுக்கு தான் எல்லாமே வரும். அது நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே சேர்ந்துதான் வரும். ரெண்டுமே தனித்தனியா எனக்கு நல்லது மட்டுமே சந்தோஷம் மட்டுமே லைஃப்ல இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா போரிங் லைஃபா மாறிடும். சீரியஸா போரா மாறிடும். சீரியஸா போர் ஆயிடும். So the next thing which is accepting volunteer sufferings. வாலண்டியரா சஃபரிங் எடுத்துங்க. வாலண்டியர் சஃபரிங் இன் தி சென்ஸ் கிவிங் பெயின் டு யுவர் செல்ஃப், யுவர் பாடி. அதாவது இப்ப எனக்கு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த டைம் வந்தாலே எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது அப்படின்னா நீ அந்த நேரத்துல தனியா உட்கார்றதுக்கு பழகு. அந்த நேரத்துல உட்காந்து பாட்டு கேட்கறது, சோகமான பாடல்களை கேட்கறது, சோகமான அப்படி ஃபீலிங்ஸை காவ் பண்ற மாதிரியான, தூண்டி விடுற மாதிரியான ஒரு சில பாட்டுகளை கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், திரும்பி நீங்க அந்த ப்ராப்ளம்குள்ள போய் சிக்கிக்கிட்டே இருப்பீங்களே தவிர எமோஷனலி உங்களால வெளியே வரவே முடியாது. அப்போ போன் எல்லாம் தூக்கி போட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா அந்த ஒரு பெயினோட உட்கார பழக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாயிக், எஸ் ஸ்டாயிக், ரைட். ஆமா, ஸ்டாயிக் மென் அப்படின்வாங்க தெரியுமா? லெட்ஸ் சே the people who really practicing toughness, they are the successful. அதாவது டஃப்னஸ் பழங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸோட உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா அதை வந்து நான் வந்து என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ரிலாக்ஸ் இன் த சென்ஸ் நான் போய் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது பேர் தான் ரிலாக்ஸேஷனே தவிர என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றது, மீடியா கன்சியூம் பண்றது, இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டான விஷயம் பண்றது எதுவுமே ரிலாக்ஸேஷன் கிடையாது. நான் இந்த ட்ராப்ல நிறைய டைம் போய் மாட்டிட்டு இருந்திருக்கேன். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
பான் பார்த்துட்டோ மாஸ்டர்பேட் பண்ணிட்டோ இல்லை வந்து சினிமா பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு. பட் எப்போ நான் என்னோட தாட்ஸோட நான் ஏன் கூட உட்கார ஆரம்பிச்சேன் அப்படியோ அப்போ என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. சீரியஸா நான் டஃப்னஸுக்கும் ஸ்டில்னஸுக்கும் பழக ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் உடனே சண்டை அழுது இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை நான் என்ன யோசிப்பேன்னா சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அப்படிதான் யோசிப்பேன். இது நான் என்னோட ஜிம்ல ஒரு மேட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் நம்ம சொல்ல வேணாம். நான் சும்மா அவர்கிட்ட உங்களுக்கு யாரா இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்காரு பாதுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு. சண்டைலாம் நான் அவர் எத்தனைக்கும் சூப்பர் செம்மையா இருப்பார். பிசிக்ஸ் சூப்பர் பிசிக் இருக்கும் அவருக்கு, செம்ம பிசிக். 70-80 kgs இருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல செம்ம பிசிக், ஃபேட்டா இருக்க முடியாது, செம்மையா இருப்பாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சண்டை போட மாட்டேன், நீங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் அமைதியா இருப்பேன்ப்பா. ஓகே நீ பொறுமையா கூட ஒர்க் அவுட் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அந்த ஒரு பழக்கம் அவர் எப்படிலாம் எனக்கு தெரியுது. பட் ஆனா அந்த பழக்கத்தை நான் அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். பாடி இருக்கு, சண்டை போடணும் அப்படி பார்த்தா பாக்ஸஸ் எல்லாருமே போய் சண்டை போடலாம், கராத்தே கத்துக்கிட்டவங்க எல்லாமே போய் சண்டை. பிகாஸ் ஏன் அவங்க அதெல்லாம் கத்துக்கிறாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக, அந்த தாட்ஸ் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக அதெல்லாம் கத்துக்கிறாங்களே தவிர போய் அடிக்கணும். ஓகே ஃபைன், ஒரு சர்டைன் பீரியட் மேல ஏதோ ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் மீறி போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து தற்காப்பு கலையை யூஸ் பண்ணலாமே தவிர எல்லா நேரத்துலயும் எல்லா இடத்துலயும் சண்டை போடுறதான் ஆம்பளத்தானு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட அறியாமை. சிம்பிள், அவ்வளவுதான். நான் ரீசெண்ட் டைம்ல இந்த மேஸ்குலினிட்டி பத்தி நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மேன் அந்த ஒரு ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற புக்ல வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா strong man who doesn't involve unwanted fights. இப்ப சொல்லுங்க, நம்மளாம் ஸ்ட்ராங் மேனா? நான் ஸ்ட்ராங் மேன் ஆயிட்டு இருக்கேன், நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்க ஸ்ட்ராங் மேனா? 1% மேனா? நீங்க வாரியரா தான் இருக்கீங்களா இல்ல வாரியரா மாற போறீங்களா? நான் இப்படியே இருக்க போறேன், இப்படியே உங்க லைஃப் வந்து எப்ப பார்த்தாலும் பான் பார்த்துட்டு மேஸ்டர்பேட் பண்ணிட்டு இந்த கம்ஃபர்ட்லயே நான் உட்காந்துட்டு இருக்க போறேன், எனக்கு இது மட்டும் தான் முக்கியம்னு நினைக்க போறீங்களா? இல்லங்க, நான் சேஞ்ச் ஆகணும், என் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், என் லைஃபை மாற்றணும், நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், என் லைஃப் சேஞ்ச் பண்ணணும்ல ரொம்ப சீரியஸா இருக்கீங்களா? லெட்ஸ் சே மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் சீரியஸ் இன் யுவர் லைஃப். நீங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் கோ அண்ட் பை த பிடிஎஃப். அவ்வளவுதான். சும்மா வந்து எனக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு பெயினா இருக்கு, என்னால முடியலங்க, எனக்கு என்ன பண்ண, தூக்கி போடுங்க எல்லாத்தையும், ஜஸ்ட் த்ரோ இட் ஆஃப். எஸ், ஜஸ்ட் அந்த பெயினோட உட்கார பழங்க. நான் அந்த பெயினை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை விட டபுள் மடங்கு அந்த பெயினை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கோ பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது யாருமே கிடையாது. பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் நான் உங்களுக்காக ஆதரவா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்கீங்க, இது பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப், ரைட்? சோ இந்த மாதிரி எனக்கு அந்த டைம்ல யாருமே கிடையாது, யாருமே ஆதரவா நம்மளோட ஸ்பெசிஃபிக்கா நுண்ணிப்பா உட்காந்து சொல்றது யாருமே இல்ல, ப்ராப்பரான அட்வைஸ். பட் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சோ, எனக்கு என்ன விஷயங்களை நான் கோத்ரூ பண்ணேன்னா அதை ப்ராபப்ளி நான் உண்மையா சொல்லியிருக்கேன், நேர்மையா ஆத்தென்டிக்கா இருக்கேன், வல்னரபிலிட்டியோட இருக்கேன். பிகம் அ வாரியர் கைஸ். சும்மா உட்காந்துட்டு ஓகே ஃபைன் நான் அடுத்தவங்களுக்கு ஸ்லேவா இருப்பேன், என்னோட எண்ணங்களுக்கு நான் வந்து ஸ்லேவா இருப்பேன், நான் அந்த பொண்ணுக்காக நான் வந்து ஸ்லேவா இருக்கேன் அப்படிங்கிறத விட just go and be the master for your thoughts and everyone. You have that capacity guys. Serious. நான் சும்மா நார்மலா சும்மா வீடியோ பார்த்துட்டு போறேன் அப்படின்னு நான் பேசுறேன். சீரியஸா, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் டில் இந்த டைம் என் டைம் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் சீரியஸ் இன் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் லைஃப், ரைட்? ஸோ உங்களை மாதிரி சீரியஸான மென்காக தான் நான் அந்த பிடிஎஃப் பண்ணிருக்கேன், 21 days to heal your wounds in a masculine way அப்படின்னு சொல்லிட்டு. And so I just made another a short mini course, right, which is called a warrior working system. Just go and talk. அவ்வளவுதான். ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் சே இப்போ என்கிட்டயுமே அமௌண்ட் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னா ஊடி வாங்க போறேன். ஊடி வந்து என்ன இம்ப்ரூவ் பண்றது, அவ்வளவுதான், சிம்பிள். நான் வந்து யாருக்கு ஃபேஷனுக்காகலாம் போடுறது கிடையாது, எனக்காக போடுறேன், என்னோட வீடியோஸ்க்காக போடுறேன். புதுசா ஃபோன் வாங்கியிருக்கேன், என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கேன், நான் புதுசா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், என்ன அப்டேட் பண்றேன், புதுசா புக்ஸ் வாங்குறேன், என்ன அப்டேட் பண்றேன். என்ன அப்டேட் பண்றதுக்கு நான் தாராளமா செலவு பண்ணுவேன். இந்த வெட்டியா உட்காந்து ஜங்க் ஃபுட்டுக்கு யூசி. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், நான் என்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல வந்தேனோ ஜங்க் ஃபுட்டுங்கிறதே நான் மறந்துட்டேன் டோட்டலா.
ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது கிடையாது. எனக்கு அந்த 21 days எப்படி ஜங்க் ஃபுட்டே இல்லாம இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கு நான் ரொம்ப அடிக்டா இருந்தேன். அந்த ஓவர் ஈட்டிங் கூட ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர் தான். பட் என்னைக்கு நான் மென்டலி ஃபிட் ஆனோ, அன்னைக்கு என்னைக்கு நான் என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, என் லைஃப்ல எல்லாமே மாறுது. ட்ரஸ்ட் மீ. மேபி இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறையா இருக்கும். நான் டெஃபினட்டா சொல்லுவேன். ஆனா மேபி நீங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா அப்பயுமே நீங்க என்னோட வீடியோ பாப்பீங்களே தவிர லைஃப்ல எந்த ப்ராக்ரஸும் இல்லை. ஸோ நான் அனுபவிச்ச பெயினை நீங்க யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video.